வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். சரிங்க, டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 முடிவுகள் வெளியிடறதுக்குண்டான டைம் வந்தாச்சு. ஏன் இன்னும் டிஎன்பிஎஸ்சி வெளியிடலை? குரூப் 4 அக்டோபர் மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ முடிவு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வெளியிடுது. மொத்த காலி பணியிடங்கள் 4662. தேர்வு நடைபெற்ற தேதி ஜூலை 12லேருந்து 90 நாள் ஆயிடுச்சு. 18 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா தேர்வு எழுதியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா 750 பேர் போட்டி போடுறாங்க. முடிவை அறிந்து கொள்ள முக்கியமான தகவல்கள் எல்லாமே ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் இன்னும் எப்போ ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? இந்த டைமில் உங்களுடைய முக்கியமான அறிவிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ குரூப் 4 உடைய மெரிட் லிஸ்ட்டு, கட் ஆஃப். பெண்கள் பார்த்திங்கன்னா குரூப் 4 அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக பெண்கள் அதிக அளவில் குரூப் 4 தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த தகவலை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ வரலாற்றில் இல்லாத டைம் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிக அளவு தேர்ச்சி பெற்றது குரூப் 4. ஏன்னா கொஷின் பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்தது. கொஷின்ஸை ப்ரிப்ரேஷன் எல்லாமே யாரும் சரியாக பண்ணலை. நிறைய கோச்சிங் சென்டரால் பார்த்திங்கன்னா மக்கள் ஏமாந்துட்டாங்க. பல தரப்பட்ட கோச்சிங் சென்டரால் பார்த்திங்கன்னா மக்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள். இதுதாங்க உண்மை. ஸோ இந்த மாதிரி கோச்சிங் சென்டரை நம்பி படித்து அவங்க கொடுத்த புக்ஸை வாங்கி படித்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸே பண்ணலை. இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். கோச்சிங் சென்டருடைய திறம்பட செயல்திறன். ஒரு கோச்சிங் சென்டராவது உண்மையாக நேர்மையாக மாணவர்கள்ட்ட 15,000 வாங்குறாங்கன்னா அந்த 15,000 ரூபாய்க்கு அவங்களால கொடுக்க முடியுமா புக்ஸு, கவர்மெண்ட் புக்ஸை? அவங்களா ஏதாவது ஒரு புக்கை கொடுக்குறாங்க, அதை படிங்கன்றாங்க. அதையும் நம்ம மக்கள் படிக்கிறீங்க, ஆனால் அந்த கொஷின் வரதில்லை. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணிதத்தில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரிக்ஸு ஒரு சில ஃபார்முலாவுக்கு மட்டும்தான் ஃபாலோ ஆகும். எல்லாமே பேசிக்காக இருக்கிற ட்ரிக்ஸ் தாங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஷார்ட்கட்டு, கணிதத்துக்கு ஷார்ட்கட்டில் நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு தயவுசெய்து போயிட்டு ஷார்ட்கட் ட்ரிக் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற கணக்குக்கு, அந்த கணக்குக்கு மட்டும்தான் அந்த ஷார்ட்கட் வேலை செய்யும். ஆனால் குரூப் 4 அது ரிலேட்டடாக வேறு எதுனா கணக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கணக்குக்கு நீங்கள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் சரி வராது. பேசிக்காக என்ன ஃபார்முலாவோ, என்ன இதோ, என்ன டெரிவேஷனோ, இது எல்லாமே போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் தாங்க ஆன்சர் வரும். எடுத்த உடனே நான் ஷார்ட்கட்டில் தூர்றேன், நான் அபாக்கஸ் எனக்கு தெரியும், இப்படி நான் இந்த ஒரே நிமிஷத்தில் நான் விரல்லே நான் ஆன்சர் போடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. டைம் வேஸ்ட்டு. இப்படி நினச்சி கோச்சிங் சென்டருக்கு போனவங்களால் பார்த்தீங்கன்னா குரூப் 4 பாஸ் பண்ண முடியல. இந்த ஆண்டு கோச்சிங் சென்டர் இதனால் மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு போராட்டம் நடத்துகிற அளவுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் குரூப் 4 மறுதேர்வுன்றது வாய்ப்பே இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருங்க. டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டை இன்று இல்லைன்னா நாளை கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. 100% வெள்ளிக்கிழமைக்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட்டு உங்கள் கையில் கிடச்சிரும். அதுக்கடுத்து நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள். குரூப் 4 என்ன கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குன்றதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓக்கு முதல்ல பார்த்தலாம். ஜிடிக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லிம் 140, எம்பிசி 135, எஸ்சி 130, எஸ்சிஏ 125, எஸ்டி 120, சேஃப் ஜோன் 130ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் மினிஸ்ட்ரியல் சர்வீஸுக்கு பார்க்குறப்ப ஜிடிக்கு 150, பிசிக்கு 143, பிசி முஸ்லீம் 135, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 125, எஸ்சிஏ 122, எஸ்டி 118. ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பார்க்குறப்ப ஜிடிக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி 134, எஸ்சி 129, எஸ்சிஏ 124, எஸ்டி 120. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு இருக்கணும். ஜிடிக்கு 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சிஏ 120, எஸ்டி 118. டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு ஜிடி 135, பிசி 133, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 127, எஸ்சி 120, எஸ்சிஏ 118, எஸ்டி 115, பிஎஸ்டிஎம் ஜிடி 120, பிசி 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108,
SCA 107, ST 105. Ex-servicemen transgender distributor NCC Sports GT 118, BC 115, BC Muslim 110, MBC 108, SC 105, SCA 100, ST 100. ஸோ இந்த மதிப்பெண்கள் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். விரைவில் ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. அதுக்கடுத்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். சரிங்க, டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 முடிவுகள் வெளியிடுறதுக்குண்டா டைம் வந்தாச்சு. ஏன் இன்னும் டிஎன்பிஎஸ்சி வெளியிடலை? குரூப் 4 அக்டோபர் மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ முடிவு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வெளியிடுது. மொத்த காலி பணியிடங்கள் 4062. தேர்வு நடைபெற்ற தேதி ஜூலை 12லேருந்து 90 நாள் ஆயிடுச்சு. 18 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 பேர் போட்டி போடுறாங்க. முடிவை அறிந்து கொள்ள முக்கியமான தகவல்கள் எல்லாமே ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் இன்னும் எப்போ ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த டைமில் உங்களுடைய முக்கியமான அறிவிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ குரூப் 4 மெரிட் லிஸ்ட்டு, கட் ஆஃப். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக பெண்கள் அதிக அளவில் குரூப் 4 தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த தகவலை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ வரலாற்றிலே இல்லாத டைம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அதிக அளவு தேர்ச்சி பெற்றது குரூப் 4. ஏன்னா கொஷின் பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்தது. கொஷின்ஸை வந்து ப்ரிப்ரேஷன் எல்லாமே யாரும் சரியாக பண்ணலை. நிறைய கோச்சிங் சென்டரால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஏமாந்துட்டாங்க. பல தரப்பட்ட கோச்சிங் சென்டரால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள். இதுதாங்க உண்மை. ஸோ இந்த மாதிரி கோச்சிங் சென்டரை நம்பி படித்து அவங்க கொடுத்த புக்ஸை வாங்கி படித்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸே பண்ணலை. இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். கோச்சிங் சென்டருடைய திறம்பட செயல்திறன். ஒரு கோச்சிங் சென்டராவது உண்மையாக நேர்மையாக மாணவர்கிட்ட 15,000 வாங்குறாங்கன்னா அந்த 15,000 ரூபாய்க்கு அவங்களால கொடுக்க முடியுமா புக்ஸு, கவர்மெண்ட் புக்ஸை? அவங்களா ஏதாவது ஒரு புக்கை கொடுக்குறாங்க, அதை படிங்கன்றாங்க. அதையும் நம்ம மக்கள் படிக்கிறீங்க, ஆனால் அந்த கொஷின் வரதில்லை. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கணிதத்தில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரிக்ஸு ஒரு சில ஃபார்முலாவுக்கு மட்டும்தான் ஃபாலோ ஆகும். எல்லாமே பேசிக்காக இருக்கிற ட்ரிக்ஸ் தாங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஷார்ட்கட்டு கணிதத்துக்கு ஷார்ட்கட்டில் நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு தயவுசெய்து போயிட்டு ஷார்ட்கட் ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற கணக்குக்கு அந்த கணக்குக்கு மட்டும்தான் அந்த ஷார்ட்கட் வேலை செய்யும். ஆனால் குரூப் 4 அது ரிலேட்டடாக வேறு எதுனா கணக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கணக்குக்கு நீங்கள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் சரி வராது. பேசிக்காக என்ன ஃபார்முலாவோ என்ன இதோ என்ன டெரிவேஷனோ இது எல்லாமே போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் தாங்க ஆன்சர் வரும். எடுத்த உடனே நான் ஷார்ட்கட்டில் தூர்றேன், நான் அபாக்கஸ் எனக்கு தெரியும், இப்படி நான் இந்த ஒரே நிமிஷத்தில் நான் விரல்லே நான் ஆன்சர் போடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. டைம் வேஸ்ட்டு. இப்படி நினச்சி கோச்சிங் சென்டருக்கு போனவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 பாஸ் பண்ண முடியல. இந்த ஆண்டு கோச்சிங் சென்டர் இதனால் மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு போராட்டம் நடத்துகிற அளவுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் குரூப் 4 மறுதேர்வுன்றது வாய்ப்பே இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டை இன்று இல்லைன்னா நாளை கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. 100% வெள்ளிக்கிழமைக்குள்ளார குரூப் 4 ரிசல்ட்டு உங்கள் கையில் கிடச்சிரும். அதுக்கடுத்து நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள். குரூப் 4 என்ன கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குன்றதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓக்கு முதல்ல பார்த்தலாம் ஜிடிக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லிம் 140, எம்பிசி 135, எஸ்சி 130, எஸ்சிஏ 125, எஸ்டி 120, சேஃப் ஜோன் 130ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் மினிஸ்ட்ரியல் சர்வீஸுக்கு வந்து பார்க்குறப்ப ஜிடிக்கு 150, பிசிக்கு 143, பிசி முஸ்லீம் 135, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 125, எஸ்சிஏ 122, எஸ்டி 118. ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பார்க்குறப்ப ஜிடிக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி 134, எஸ்சி 129, எஸ்சிஏ 124, எஸ்டி 120. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு இருக்கணும். ஜிடிக்கு 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சிஏ 120, எஸ்டி 118. டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு
ஜிடி 135, பிசி 133, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 127, எஸ்சி 120, எஸ்சிஏ 118, எஸ்டி 115, பிஎஸ்டிஎம் ஜிடி 120, பிசி 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, SCA 107, ST 105. Ex-servicemen transgender distributor NCC Sports GT 118, BC 115, BC Muslim 110, MBC 108, SC 105, SCA 100, ST 100. ஸோ இந்த மதிப்பெண்கள் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். விரைவில் ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. அதுக்கடுத்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.